திருநங்கைகளை ஒற்றை இலக்கு எண்ணெய் வைத்து இழிவுபடுத்தினாரா டிவிகே கட்சி தலைவர் விஜய். அந்த ஃபேமஸான ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்ட பார்த்தீங்கன்னா, 10 10 10ல நீ 1 நீக்கு, 8 8 8ல நீ 1 கூட்டுன்னு அந்த எண்ணுக்கு வருவாங்க. பணக்கொழுப்பில் பறக்கிறாரா விஜய்? ஐயோ பறக்க முடியே என்று கீழே இருந்து பதறாரா சீமான்? விஜய் மேல முட்டை எரிய திட்டமிட்டு இருக்காங்களா? ஹோல்சேல் ரேட்டுக்கு எடுத்துட்டு நாமக்கல் மாவட்டத்துல முட்டை ரொம்ப ஃபேமஸ். என்ன நமக்கு தெரிஞ்ச பையன் இருக்கிறாங்க, பண்ணை இருக்கு. என்ன அழுகி போன முட்டைனா அது ஒரு ரேஞ்சு 7 ரூபா வருது, அதுல 1.5 ரூபா தான் வரும். என்ன சொல்றேன், சும்மா விடுற சொரு சர்ரு 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 சர்ருன்னு இறங்கணும். பக்காளி மண்டையில வந்து அவன் தோப்பா வைக்கிறதுக்கு 4 நாள் ஆகணும். அப்படி எவன் எரியறானோ அவன் சொட்டையெலும்ப முறிச்சிருவோம் அப்படின்னு டிவிகே கட்சிக்காரங்க மிரட்டிக்கிட்டு இருக்காங்களா? சோ இதை வச்சு பார்க்கும்போது இந்த 4 பக்கமும் ரவுண்டு கட்டி அடிப்போம்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இன்னைக்கு டிவிகே கட்சிக்கு நடந்துகிட்டு இருக்கு. அப்படி ரவுண்டு கட்டி அடிக்கிறவங்கள்ட்ட இருந்து டிவிகே கட்சி தன்னை தானே எப்படி காப்பாத்திக்க போறாங்க, இதை பத்தி நம்ம இந்த வீடியோல கொஞ்சம் ஜோவியலா கொஞ்சம் சீரியஸா டிஸ்கஸ் பண்ண போறோம். நான் உங்க தேவ் டேனியல். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு தேதிக்கு மக்களே, தமிழக வெற்றி கழகம் இந்த கட்சியோட இந்த பேரை சிம்பிளா தமிழக விவாத கழகம் அப்படின்னு வைக்கலாம் எனக்கு தோணுது. எதனால இப்படி சொல்றேன்னா, டிவிகே கட்சியினர் கண்டிப்பா தப்பா நினைக்க வேண்டாம். ஏன்னா இந்த கட்சியை அடிப்படையா கொண்டுதான் இதர சில்லற கட்சியிலிருந்து சில்வர் கட்சி வரைக்கும் எல்லாருமே டிவிகே கட்சி மேல ஒரு விவாதமும் ஒரு குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுலயும் குறிப்பா இந்த மனுஷன் இருக்காரு விஜய், அவரு எந்த ஒரு நல்ல விஷயம் பண்ணாலும் சரி, அது ஒண்ணு தப்பா திருச்சி விட்டு பேசப்படுது, இல்லைன்னா தப்பா போய் முடிஞ்சிருது. அந்த மாதிரி தான் அவர் இப்போ 2026ல எப்படியாவது வெற்றி பெறணும் அப்படின்ற நோக்கத்துல பல வியூகங்களை வகுத்துக்கிட்டு வராரு. அதுக்கு பல பேர் கூட கை கோக்காரு, அது அவருடைய தனிப்பட்ட விஷயம். அவங்க வந்து ஒரு பல அணிகளை வந்து இப்போ நியமிச்சிருக்காங்க. அதுல இளைஞர் அணி, சிவில் அணி, லாக்குன்னு ஒரு அணி, அப்புறம் இந்த டியூஷன் சில்ட்ரன் அணி, இப்படி பல அணிகள் வச்சிருக்காங்கப்பா. அதுல திருநங்கைக்குன்னு ஒரு அணியை வச்சாங்க. வச்சு தப்பே இல்லை, அவங்களோட நோக்கம் நல்ல நோக்கம் தான். ஆனா அவங்க அந்த நோட்டீஸ்ல அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சீரியல் நம்பர் வந்து கொஞ்சம் இங்கிலீஷ்ல சொல்ல போனோம்னா 9th பிளேஸ்ல வச்சுட்டாங்க. தமிழ்ல நான் சொல்ல முடியாது, ஏன்னா நாளைக்கு ஏமலிங் கேஸ் போட்டுருவாங்க. அது பெரிய பிரச்சனை ஆயிட்டு. அதை எதிர்த்து தமிழக திருநங்கை சமூக செயல்பாட்டாளர், அவங்க பேர் வந்து லிவிங் ஸ்மைல், அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு ட்வீட் பண்ணிருக்காங்க. இங்க பாருங்க, படங்கள்ல எங்களை வச்சு டார்க் காமெடி பண்றீங்க, இழிவுபடுத்துறீங்க. உண்மையிலே உங்க நோக்கம் வந்து நல்ல நோக்கமா இருந்தா ப்ளீஸ் அந்த 9ஆம் நம்பர்ல இருந்து எங்களை ரிமூவ் பண்ணிருங்க, இது நல்லதுக்கு இல்லை. விஜய் வந்து ரொம்ப கொஞ்சம் காட்டமா அவங்க வந்து விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு விஜய் தரப்புல இருந்து விஜய் நேரடியாக பதில் சொல்லனாலும் அவரு கீழே உள்ள செயல்பாட்டாளர்கள் எல்லாருமே ட்வீட் பக்கத்துல மன்னிப்பும் கேட்டிருந்தாங்க, பதிலும் கொடுத்திருந்தாங்க. இது கவனக்குறைவால நடந்திருக்கலாம், மற்றபடி எங்க நோக்கம் அது கிடையாது. உண்மையில அவங்க நோக்கம் கண்டிப்பா அப்படி இருந்திருக்க வாய்ப்பே இருக்காது. ஏன்னா விஜய்க்கு இருக்கிற பெண்கள் மற்றும் குழந்தைகள் ரசிகர்கள் அடிப்படை பார்த்தா அவர் இந்த முடிவை கண்டிப்பா எடுத்துக்க முடியாது. ஜஸ்ட் ஒரு கவனக்குறைவு தான். அதுக்கு அவங்களுமே அந்த மன்னிப்பை ஏத்துக்கிட்டாங்க. இனிமேல் கவனமா நடந்துக்கோங்க அப்படின்னு அவங்க கிளியரா சொல்லிட்டாங்க. முடிஞ்சு போச்சு. இதை வச்சு இன்னமும் சில சில்லறை கட்சிகள் எப்படியாவது சில்லறை போட்டிடலான்னு இதை வந்து ஒரு பெரிய இஷ்யூவா ஆக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம ஒன்றும் சொல்ல விரும்பலைங்க. அவர் ஓஞ்சிதுன்னு நினைச்சிட்டு ஒரு பெருமூச்சு விட்டாரு பாருங்க, அந்த மூச்சு ரிலாக்ஸ் ஆகுறதுக்குள்ள அடுத்து அதே எப்படி உங்க அணிகள் லிஸ்ட்ல குழந்தைக்குன்னு ஒரு தனி அணி இருக்கு, குழந்தைகள் அரசியல் கட்சியில இத்தனை வயசுக்கு அப்புறம் தான் சேர்க்கணும் அப்படி இப்படின்னு நம்ம வடிவேல் சார் மாதிரி நம்ம அண்ணாமலை வந்து தாங்களுக்கு சட்டம் ஒன்றும் இல்லை இவரான அப்படின்னு அவரு லா பேச ஆரம்பிச்சிட்டாரு. அவர் நாங்க மெம்பரா சேர்க்க போறோம்னு சொன்னார். அவங்க கிட்ட வந்து ஏன் நீங்களா முந்துறீங்க? அவங்க அடிப்படை அரசியல் சொல்லி கூட கொடுக்கலாம். ஏன் ஒரு 5ஆம் படிக்கிற 10ஆம் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அரசியல் தெரிஞ்சிடக்கூடாதா? தப்பே இல்லையே. அதுக்குள்ள குமுறுறது என்ன சொல்ல இவங்கள. அதே மாதிரி அண்ணாமலை சார், தெரியாம தான் கேட்கிறேன், ரீசெண்டா ஒரு இஷ்யூ போய்கிட்டு இருக்கும், நீங்க தான் உலக நியூஸ்ல டக்குன்னு பாக்கெட்டுக்குள்ள வச்சிருப்பீங்களே, ரன்வீர் அலஹாபாத்யா அப்படின்னு ஒரு யூடியூபர், ஃபேமஸ் யூடியூபர், உங்க மோடி ஐயா பெஸ்ட் இன்ஃப்ளூயன்சர்னு அவார்டு கொடுத்தாரு. அவர் இன்னைக்கு பெஸ்ட் அபியூசர் அப்படின்ற ஒரு பேரை வாங்கி உங்களுக்கு நல்ல பேரை சம்பாரிச்சு கொடுத்துருக்காரு. முதல்ல தான் சட்டவில் அழுக்க தொடங்க சார். விஜய் வந்து அவருடைய 2ஆம் கட்ட வியூகமா பிரசாந்த் கிஷோர் அப்படின்ற ஒரு நேஷனல் லெவல்ல ஒரு ஃபேமஸ் அரசியல் ஆலோசகரை கூட்டு வந்து அவருடைய பண்ணை வீட்டுல வந்து 2 மணி நேரம் பேசிக்கிட்டு இருக்காருப்பா, ஆலோசனை நடத்துறாரு. அந்த ஆலோசனை அங்க முடியுதோ இல்லையோ அதுக்குள்ள இங்க அறிக்கைகள், வழக்கம் போல வெறுப்புகள், கதறல்கள் ஸ்டார்ட் ஆயிட்டு. அதுல முதல்ல அது எப்படின்னா, தம்பி உடையான் படை கஞ்சான்னு சொல்ற மாதிரிதான், தம்பி கொண்டுதான் அண்ணன் வருவார்ல நம்ம ப்ரோ, ஆனா இந்த அண்ணன் கை கொடுக்க வரல, கையை முறிச்சு விட தான் வந்திருக்காரு. வழக்கம் நம்ம ப்ரோ சீமான் தான் என்ன சொல்றாருன்னா, எனக்கு மூளை இருக்குப்பா, எனக்கு பணம் தேவையில்ல, பண கொழுப்பு என்கிட்ட இல்லை, பண கொழுப்பு இருக்கிறவங்க அவனெல்லாம் கூட்டு வந்து ஆலோசனை பண்ணுவேன்னு சொல்லிருக்காங்க. அண்ணன் உங்க மூளை எங்க இருக்குன்னு எங்களுக்கு தெரியும்னே,
பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்க பேச்சு வேணா கொஞ்சம் உங்கள்ட்ட பேச்சு திறமை இருக்குன்னு, ஆனா எப்படி கட்டமைப்பு அமைக்கணும், எப்படி கொண்டு போகணுன்ற அந்த ஒரு திறன் வந்து இன்னும் உங்களுக்கு வரலண்ணே, வளர்த்துக்கோங்க. ஏன்னா அப்படி வந்திருந்தா ஈரோட்ல பெரியார் பிறந்த மண்ணுல அவரே கிழிச்சு ஜெயிக்கிறேன்னு சொல்லி செருப்படி வாங்கி தோத்துருப்பீங்களா? விஜய் ஆப்வியஸ்லி பிஜேபி எதிர்க்கிறாரு. அப்போ நான் இருக்கேன், பிஜேபி சப்போர்ட் நான் இருக்கேன்னு ஒருத்தர் வருவார்ல, வந்துட்டாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, தம்பி கிரவுண்ட் லெவல்ல இறங்கி மக்கள்கிட்ட போராடணும்ப்பா, அப்பதான் மக்கள் வந்து 2026 உங்களை ஜெயிக்க வைப்பாங்க போராட்டக்கலாம் அப்படின்னு. அப்போ பரந்தூர்ல விஜய் போய் பேசினாரு, எப்படி கிரவுண்ட் லெவல் இல்லாம அது ராக்கெட் தளத்துல இருந்து பேசினாரா இல்ல விண்வெளியில இருந்து பேசினாரா? அந்த வீடியோ கொஞ்சம் இன்னொரு நம்ம அண்ணாமலைக்கு போட்டு காட்டுங்க கொஞ்சம். ஏன்னே இப்படி வயிற்றுச்சல்ல பொங்குறீங்க? அது மட்டும் இல்லாம இப்படி எல்லாம் சந்திச்சு ஆலோசனை பண்ணிட்டா நீங்க பெரிய ஆள் ஆயிருவீங்களா, ஜெயிச்சிருவீங்களான்னு கேட்டிருக்கீங்க. அண்ணா உங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேனே, 2014 இந்த மோடிக்கு ஆலோசனை கொடுத்தது யார் தெரியுமாண்ணே? இந்த பிரசாந்த் கிஷோரான சொல்லிக்கிறாங்க அப்படிதான். அது மட்டும் இல்லாம காங்கிரஸுக்கும் அவருக்கு 2017 கொடுத்திருக்காரு, பல கட்சிக்கு அவருக்கு கொடுத்து வெற்றி வகை சூடி கொடுத்திருக்காருண்ணே. அது எப்படின்னு ஒரு சின்ன முட்டையை சோத்துல மறைக்கலாம், நீங்க இவ்வளவு பெரிய பாறாங்கெல்லாம் மறைச்சிட்டு வெக்கமே இல்லாம பப்ளிக்ல பேச வேற சரிங்க. நீங்களா அடுத்த சிஎம்னு சொல்றாங்க, விடுங்க. எதிரிங்களை முடிச்சு விட்டோம். இப்ப நம்மளோட கருத்து என்னன்னா, பாருங்க, தற்காலிகமா அவருடைய நிலை சரியில்லை தான். ஏன்னா அவர் ஆலோசகரா இருந்து எப்போ ஒரு அரசியல் கட்சி தொடங்கினாரோ அதுல அவருக்கு அடிதான், யானைக்கும் அடி இருக்கும். என்ன ஆயிட்டு விஜய்க்கு வந்து அவர் ஏன் தேவைப்படுறாருன்னு இப்ப எல்லாரும் வைக்கிற கேள்வி. இப்ப நான் கேட்கிறேன், அரசியல் கட்சிக்கு கார்பரேட்டோடைய பாண்ட், எலக்ட்ரால் பாண்ட் ஞாபகம் இருக்கா? எவ்வளவு பெரிய இஷ்யூ ஆச்சு. எதுக்கு தேவை? அவங்களோட நிதி எதுக்கு தேவை? முடியல தானே? பரம்பரையா இத்தனை ஆண்டு காலமா ஆட்சி நடத்திட்டு இருக்க உங்கள்கிட்டே அவ்வளவு பணம் இல்லாம கார்பரேட் கைக்கூலியா தான் அரசாங்கமும் ஆளுங்கட்சியும் சரி எதிர்கட்சியும் சரி செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்ப விஜய் நேத்து பேஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச ஒரு செடிங்க, அவர் யூஸ் பண்ற இடம் தப்பு. இந்த மாரிதாஸ் இது ஒரு மக்குதாஸ், அவன் 400 கோடி கொடுத்தான், 300 கோடி கொடுத்தான், நான் 200 300 ரேஞ்சுக்கு பேசிக்கிட்டு இருக்காரு. நீ பாத்தியா? இல்ல உன் அக்கௌண்ட்ல டிரான்ஸ்பர் பண்ணாங்களா? நீ போய் செக் கொடுத்துட்டு வந்தியா? டெலிவரி பாயா வேலை பார்த்தியா? சும்மா வியூஸ்க்காக எதை வேண்டிய பேச வேண்டியது சார். அப்படியே காசு கொடுத்து ஆதவர்ஜோட சப்போர்ட்ல விஜய் பண்ணாலும் தப்பு இல்லைன்றேன். நீங்க நல்ல மாதிரி வந்து கெட்டவனா ஆவறதுக்கு அவர் ஸ்டார்டிங்ல இருந்தே அரசியல்வாதினா அரசியல் களம் தான் இப்படிதான் புரிஞ்சுக்கிட்டு அவர் இப்படிதான் ஒரு பாதையில போயிட்டு இருக்காரு. வெற்றியோ தோல்வியோ அதை அவர் பாத்துக்குவாரு. அவருக்கு அந்த பணத்தை ஆதவர்ஜுனா கொடுத்தா என்ன, அந்த ஆண்டவன் கொடுத்தா என்ன, அவருடைய அரசியல் களம் அவர் பார்த்துட்டு போறாரு, விடுங்க. சோ மக்களே, இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, த வே சினிமா தளம் மாதிரிதான் அரசியல் களமும் விமர்சனங்கள் வரதான் செய்யும். ஒரு எதிர்கட்சி தலைவர்களா அவங்கவுங்க கருத்தை அவங்க விமர்சனத்தை அவங்க சொல்லதான் செய்வாங்க. அதுல என்ன நியாயமா இருக்கு எது அநியாயமா இருக்குன்றத நம்ம அரசி ஆராய்ச்சி பேசிட்டோம். இதெல்லாம் கூட விடுங்க. இத மீறி புதுசா ஒரு கான்ட்ரோவர்சி கிரியேட் ஆயிருக்குங்க. என்னன்னா, விஜய் மார்ச் மாசத்துல இருந்து நடைப்பயணமா ஒவ்வொரு ஊருக்கா போறாருன்னு ஒரு சொல்லப்படுது. டேட் இன்னும் எக்ஸாக்டா பிக்ஸ் ஆகலைங்க. ஆனா இங்க சில மென்டலான்ஸ் ஃபேன்ஸுங்க கொஞ்சம் கூட மூளே இல்லாம கூமுட்டை மாதிரி நாங்க அவர் மேல முட்டை எறிவோம் அப்படின்னு ஒரு மாஸ்டர் பிளான் போட்டிருக்காங்க பாருங்களேன். அதுலயும் நம்ம பசங்க இப்பதான் எல்லாம் பயப்பிடிச்சிட்டான்ற மாதிரி டெக்னாலஜிக்கல் வேர்ல்ட் ஆச்சு. ஆடியோ கிளிப்போட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸோட எல்லா ப்ரூஃபும் சொல்றானுங்க. இது 99% ரஜினி ஃபேன்ஸ் தான் இந்த மாதிரி ஒரு பிளான் போட்டிருக்காங்க அப்படின்னு. ஏன்பா உண்மையிலே நீங்க ரஜினி சாரோட ட்ரூ ஃபாலோவர்ஸா இருந்திருந்தா அவர் சொல்ற மாதிரி அதே முட்டையை எவ்வளவோ அனாதை குழந்தைகள் பசியக்காக தவிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்க கொடுத்தா அவங்க சாப்பிட்டு அந்த புண்ணியமா உங்களை வந்து சேரும். அப்படியே உங்களுக்கு புரட்சிகரமா அந்த முட்டையை அடிச்சு உங்க எதிர்ப்பை தெரிவிக்கணும்னா, அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல ஒருத்த மாட்டினால அவன் மேல ஏறி ஏன் கல்லே கொண்டு ஏறி அரசாங்கமும் எவ்வளவு விஷயத்த தப்பான நடவடிக்கைகள் எடுக்கி தப்பான திட்டங்களை கொண்டு வருது, அதுக்கு உடனே இருந்த அதிகாரிகள் அதுக்கு உடனே இருந்த எம்எல்ஏ எம்பி அவன் மேல கப்பட்டத்துக்கு ஏறி அதாவது ஒரு புண்ணியமா இருக்கும். அவர் இப்பதான் அரசியல் களத்துக்கே வராரு. ஒரு வாய்ப்பு கொடுத்து அவர் தப்பா பண்ணி நடந்துட்டாருன்னா முட்டை என்ன எதை கொண்டு வேணா கொண்டு எறிங்கப்பா. இவங்கதான் வெளியாளுங்க, அந்த கட்சிக்கு ஆகாதவங்க முட்டை அடிக்கலாம் அப்படின்னு பிளான் போட்டாங்க. ஆனா உள்ள இருக்கிற ஒருத்தர் முட்டையை விடுங்க ஆசிடே எரிஞ்சிருக்காரு, வேற யாரும் இல்ல, நம்ம தாடி பாலாஜி. அது என்ன தெரியல, விஜய் சார் கட்சி ஆரம்பிச்ச நாள்ல இருந்து தாடி பாலாஜியோட ஆக்டிவிட்டி எல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா என்னமோ டிவிக்கே கட்சியை நான் தான் நிர்வாகம் பண்ற அளவுக்கு அங்க போறது இங்க போறது அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறது, ஏன் நெஞ்சில டேட்டோ குத்துறது அப்படி இப்படின்னு ரொம்ப ஒட்டிக்கிட்டு இருந்தாரு இந்த அட்டை மாதிரி. ஆனா விஜய் சார் வந்து அந்த வார்த்தையை சொல்ல விரும்பல, சிம்பிளா அவர் நான் ரஜினி ஃபேன் கன்ஃபார்ம் பண்ணிட்டாருங்க. என்னன்னா, ரஜினி வந்து பாஷா படத்தை சொல்லிருப்பாரு, ரொம்ப ஒத்து ஊதுறவனை நம்பவே நம்பாத அப்படின்னு. மேபி அந்த டவுட் விஜய் சாருக்கு வந்திருக்கலாம். அதனாலதான் இப்ப நடந்த அந்த ஒரு மீட்டிங்ல அவருக்கு எந்த ஒரு பெரிய பதவியும் கொடுக்கல. அவர் வந்து நம்ம எப்படி ஒரு மாவட்டம் ஒரு என்ன சொல்றது ஒரு ஸ்டேட் லெவல்ல ஏதாவது ஒரு பதவி கொடுப்பாங்கன்னு நினைச்சாரு. ஆனா அவ்வளவுலயும் மண்ணு விழுந்து போயிட்டு. இதுக்கு காரணம் என்னவா இருக்குன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ விஜய் சார் வந்து ஆல்மோஸ்ட் அந்த செலக்ஷன்ல எப்படியாப்பட்ட ஆளுங்களை எடுத்திருக்காருன்னா, எல்லாருமே ஏதோ ஒரு சமயத்துல
சமூக அந்த சேவையில வந்து ஈடுபட்டவங்க. நீங்க வேணா அந்த லிஸ்ட்ல கொஞ்சம் பாருங்க. ஆல்மோஸ்ட் மேபி அவர் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் கூட வச்சிருக்கலாம். இவன் நம்ம பதவி கொடுக்காம இருப்போம், இவனை நம்மளை மதிச்சு நம்ம மேல நம்பிக்கையா நம்ம கூட இருக்கானா இல்லையான்னு. ஆனா வழக்கம் போல எல்லாரும் போல நீங்களும் அதுல ஃபெயில் ஆயிட்டீங்களே பாலாஜி. வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கிறாரு, ஷீ இஸ் ஹாப்பி வித் நியூ பிஎஃப் பட் ஐ எம் இயர் சேட் வித் மெமரிஸ் அப்படி இப்படின்னு வைக்கிறாரு. அதுலயே அவர் உங்க கூரை கணிச்சிருப்பாரு. சோ நீங்க ஒண்ணு பண்ணிருக்கலாம், அந்த டேட்டோ குத்துனதுக்கு பதிலா இந்த மத்த ஆட்களை மாதிரி நீங்களும் பப்ளிக் உதவி இந்த சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ஈடுபட்டு இருந்திருப்பீங்கன்னா உங்களையும் அவர் கன்சிடர் பண்ணி ஏதாவது ஒரு பதவி கொடுத்திருப்பாரு. எனக்கு இருந்த அறிவு கூட உங்களுக்கு இல்லாம போயிட்ட பாலாஜி. சோ மக்களே, வழக்கம் போல நம்ம வந்து வீடியோட எண்ட் பாட்டுக்கு வந்துட்டோம். இவ்வளவு நேரம் நாங்க பேசுனதை வச்சு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும், நாங்களும் டிவிகேக்கு தான் சப்போர்ட் பண்றோம்னு. கண்டிப்பா கிடையாது. இதே டிவிகே கட்சியோட சில தவறான முடிவுகளும் மூவுகளையும் பத்தி நாங்க எங்களுடைய ப்ரீவியஸ் வீடியோல பேசியிருக்கோம், போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க. இங்க பாருங்க, நடக்கிற பிரச்சனை எங்க பார்வைக்கு எப்படி இருக்கு, அதுல என்ன தப்பு எது சரி, அதை மட்டும் தான் நாங்க பேசியிருக்கோம். சோ இந்த களம் எப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, விஜய் சார் உங்களுக்கு ஒரு அட்வைஸ், அரசியல் களம் வந்து இந்த 4 பேர் இல்ல, போக 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 ஒரு ஊரே சேர்ந்து உங்களை ஊடு கட்டி அடிப்பாங்க. நீங்க தான் அதை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்றத அரசியல் அனுபவ பாடம் மூலமா கத்துக்கணும். அதை உங்க தொண்டர்களுக்கும் சொல்லி கொடுக்கணும். மக்களுக்கு இதுல என்ன கான்க்ளூஷன்னா, ஒரு சமயத்துல மணிரத்னம், சங்கர், கௌதம் மேனன் இவங்க படத்தை நம்ம எப்படி ரசிச்சோம், இன்னைக்கு அவங்க படத்துல குறைகளை மட்டும் தான் நம்ம பார்க்கோம். ஏன்னா அடுத்த ஜெனரேஷன் வந்தாங்க, அவங்க ஒரு படைப்புக்கு தனி ஒரு ஸ்டைல ஒரு வடிவமைப்பை கொடுக்குறாங்க, அதை நம்ம ரசிக்க ஆரம்பிக்கிறோம். ஒரு பொழுதுபோக்குக்கே நம்ம அப்படி ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கோம்னா, அரசியல் நம்ம வாழ்வியல் ஒரு அடிப்படை, நம்மளை யாரு ஆளுமை செய்யணும் அப்படின்ற நிர்ணயிக்கக்கூடிய ஒரு பவர் நம்ம கையில இருக்கு. அதையுமே நீங்க இதே கண்ணோட்டத்தோட பார்க்கணும். கண்டிப்பா மாறுதல் தேவை. அது வேற யாரா கூட இருக்கலாம், சீமானா இருக்கலாம், சுயேட்சைகள் யாரா இருக்கலாம். ஆனா மாறுதல் கண்டிப்பா தேவைங்க இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழலுக்கு. இதுதான் எங்களுடைய கருத்து. வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுடைய கருத்து என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்றீங்க, ஃபாலோ பண்ணிருங்க.